ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 296வது நாமா திருப்பெயர் சங்காப்தாய நமஹ. ஐயமடைந்தவனின் நண்பனுக்கு நமஸ்காரம். சங்கம் சம்சயம் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம். சங்க தர்மத்தை பற்றி சந்தேகமடைந்த அர்ஜுனனுக்கு ஆப்தன். ஆப்தன்னா நண்பன், ரொம்ப உகந்தவன், இவனுடையதான ஒரு நல்லதையே எப்பவும் விரும்புகிறவன், அப்படி இருக்கக்கூடியதான கிருஷ்ணனுடைய ரூபமாக இருக்கிறவன் இதுக்கு ஒரு அர்த்தம். ஏன்னா போர்க்களத்தில் தர்மத்தை பற்றினதான ஒரு சங்கை அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். தமிழ்லையும் பழைய தமிழ்களில் இந்த வழக்கம் உண்டு. அது சந்தேகம்னு சொன்னால் இப்போ நமக்கு நன்னா தெரியும். இந்த சந்தேகம் கொண்ட அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்து ஆப்தனான, அதாவது நண்பனான ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரூபம் உள்ளவர். சுகுர்த் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி, என்ன அனைத்து உயிர்களும் நண்பன் அறிந்துக்கிறவன் சாந்தி அடையறான்னு பகவானே கீதையில் சொல்லியிருக்கார் 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தில். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் இதுக்கு, ஐயமடைந்தவனுடைய பக்தனுக்கு நண்பனாகவே இருக்கிறவர். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரதே, அந்த சந்தேகத்துக்கு மற்ற யாராக இருந்தாலும் கோச்சுன்றது வழக்கம். இப்போது தன்னுடைய தலைவனாவோ இல்லை வேறு யாராவோ இருந்தோ நீ என்னை நம்ப மாட்டேங்கிறேன்னு. ஆனால் நண்பனாக இருந்தான்னா நீ ஏன் இப்படி சந்தேகப்படுற, இப்படி படாத, இந்த இடத்துல இப்படி இந்த உதாரணங்கள்லாம் இருக்குங்கிறத நிறைய ரூபங்களில் ஆவேசத்தில் வந்தும் அனுகிரகமாகவும் சொப்பனத்திலையும் இப்படி இறங்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தின்னா அது நம்ம ஆண்டவனை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் சங்கர் ஐயமடைந்த தனது பக்தர்களுக்கு ஆப்த நண்பனாய் வந்து அந்த சந்தேகத்தை போக்குறவர். சாதகனுக்கு, அதாவது பகவான்கிட்ட ஈடுபட்டு அந்த சாதனையை செய்யும் சாதகனுக்கு தமோ குணமானது மேலே ஏறி அதிகரிக்கும் பொழுது முதல்ல அபாவனைன்னு ஒன்று வரும். அது எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. அசம்பாவனைன்னு ஒன்று, சொல்லியும் புரியாமல் இருக்கிறது. சம்சய பாவனை, சந்தேகம் வர்றது. விபரீத பாவனை, ஒன்றை மற்றொன்றாக புரிந்து கொள்ளது. இந்த 4 விதமான மனநிலைகளும் ஏற்படும். இப்போ பகவானை நம்பிட்டோன்னு வச்சுட்டு இருக்கோம், ஒரு விஷயத்தில் அவர் நமக்கு எப்போவுமே அனுகிரகம் பண்ண போகிறாருன்னு தெரியறது. ஆனால் இந்த 4 விஷயமும் அங்கே வரும். முதல்ல எதுவுமே தெரியாமல் இருக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் பகவான் இருக்கார் காப்பாற்றுறாருன்னு சொல்லியும் புரியாமதான் இருக்கும். 3வது பண்ணுவாரா மாட்டாரான்னு இருக்கும். 4வது இல்லை இது பண்ணுற மாதிரி தெரியலேன்னு தோணும். இப்படிலாம் கிடையாது, இந்த சந்தேகத்தெல்லாம் போக்குறவர். அப்போது சகாத்வமேவ, நீயே நண்பன்னு யார் ஒருத்தர் பிரார்த்திக்கிறாளோ அப்போ நண்பனாக வந்து அந்த சந்தேகத்தை போக்குறவர். அதே மாதிரி சந்தேகங்கள்ங்கிறது எதில் வந்தாலும் வேதத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லைன்னா சாஸ்திரங்களை பார்க்கணும். சாஸ்திர சந்தேக பஞ்சகாஜ நமஹான்னு சாஸ்தாவுக்கு ஒரு திருப்பெயர் சாஸ்தா சவர்ண சகசிரநாமம் 265 நாமாவில் இருக்குது. அதில் இல்லாவிட்டால் கூட புராணங்களை பார்க்கணும். ஏன்னா தர்மத்தை ரொம்ப எளிய முறையில் கதை போன்று மனைவியை போலவும் நண்பனை போலவும் சொல்கிறதுனால அதற்கு அந்த ஒரு பெருமை உண்டு புராணங்களுக்கு. அதுலேயும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் புரியலன்னா பெரியவர்கள் சிஷ்ட ஆச்சாரம்னு பெரியவர்கள் செய்ததை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் நமக்கு ஆப்தர்கள். ஆப்தர்கள்னா நண்பர்கள்னு ஒரு அர்த்தம், மித்திரர்கள்னு ஒரு அர்த்தம், நமக்காக நம்மளுடைய நலனையே விரும்புவர்கள்னு ஒரு அர்த்தம். இது எல்லாருக்கும் பொருந்துங்கிறதுனால நமது ரிஷிகள், நம்ம பெரியவர்கள், இவர்கள் நமக்கு என்ன ஒரு ஆச்சாரம், ஒரு ஒழுகுமுறை, ஆச்சாரம்னா ஒழுகுமுறை, இதை எப்படி நமக்கு எல்லா காரியங்களையும் பண்ணியிருக்கார்களோ அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கணும். அவர்கள் எல்லாருமே இப்படியே மேலே போனோம்னா புராணம் சொன்னது, அதுக்கு மேலே சாஸ்திரம் சொன்னது, அதுக்கு மேலே வேதம் சொன்னதைத்தான் எல்லாரும் தன்னுடைய நடைமுறைகளை வச்சுட்டு இருக்கிறதுனால அவர்கள் பண்ணுறது கண்டிப்பாக வேதத்துக்கு ஒரு எதிராக இருக்காது அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறதுனால பெரியவர்கள் சொல்கிறத கேட்கணும். அப்படி இருக்கிற சான்றோர்களுடைய வாக்குக்கு ஆப்த வாக்கியம் பிரமாணம்னு பேர். ஏன்னா இப்போ ஒரு உதாரணம், வெளிநாட்டில் ஒரு இடத்த போய் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறார். நாம் இல்லை நம்ப மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவர் நமக்கு வேண்டியவர். அவர் போய் ஒரு விஷயத்தை பார்த்து நன்னா இருக்குன்னு சொன்னார்னா ஒத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ரிஷிகள் பரலோகம்னு ஒன்று உண்டு, அதாவது இங்கிருந்து இன்னொரு உலோகம் உண்டு, புண்ணிய பாபம்ங்கிறது ஒன்று உண்டு, தர்மாதர்மம்னு உண்டு, இதை எல்லாத்தையும் மேலே ரட்சிக்கிறதுக்கும் பலன் கொடுக்கறதுக்கும் பகவான் ஒருத்தர் உண்டு. அதனால் சாஸ்திர பிரகாரம் அனுஷ்டிக்கணும் வாழ்க்கையேங்கிறது ஒருத்தர் பண்ணினோமானாலே எல்லா விதமான சுகம் ஏற்படும்ங்கிறத சொன்னார்களானால் நாம் அவசியம் கேட்கணும். ஏன்னா அங்கே ஆப்த வாக்கியம் பிரமாணம். இது எல்லாத்தையும் நாம் பார்க்கலேங்கிறதுனால அது இல்லேன்னு ஆயிடாது. அதை தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி நண்பனாக இருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். இந்த நாமாவுக்கு இன்னொரு பாடபேதமும் உண்டு. அதாவது சக்கராப்தாய நமஹ.
சக்கரன்னு சொல்லி சொன்னால் இந்திரன் அர்த்தம். சக்கரன் இல்லை, சக்கரன். அந்த இந்திரனுக்கு தோழன் அப்படின்னு இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறவர். ஏன்னா பகவானே உபேந்திரன்னு சொல்லி இந்திரனுக்கு தம்பியாக அவதரித்தார் வாமனன் அப்படின்னு சொல்கிறத காரணத்தினால அப்படி இருக்கிற ரூபமாகவும் இருக்கிறவர்னு இந்த நாமாவுக்கான அர்த்தம் இதுவான்றதாக இருக்குது. அதனால் பகவானுக்கே இந்த நாமா உரித்தமான ஒரு நாமா. இது அனுபவத்தில் எல்லாரும் உணர்ந்துக்கலாம். சாஸ்தா அப்படி பிரத்யட்சமாக இருந்து அனுகிரகம் பண்ணி சொல்லக்கூடியவர். ஆனால் அந்த விசேஷத்தை இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.